வந்து வாடாமலர் நாவலின் கதை பின்னல் தான் பார்க்க போறேன். கதை பின்னல் வாசி வந்துட்டு நம்ம கதை பின்னல்ல இருக்கிற எல்லா பகுதியும் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எந்த கதை பின்னல்ல எந்த பகுதியை பார்க்க போறோன்றதுக்காக நான் ஒரு காணொலியை போடுறேன். அதை வச்சு நீங்க வந்து நம்ம இன்னைக்கு எந்த பகுதியை படிக்க போறோன்றத கண்டுபிடிங்க. ஆமா, குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனை வந்துட்டு என்னது குறிப்பிடுது? சரி, ஏன்னா வந்துட்டு இப்ப அவர் சோகமா இருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் சோகமா இருப்பாரு. சும்மா போயிட்டு சோகமா அவர் போயிட்டு அந்த இடத்துல வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு அழுந்துக்கிட்டு போக மாட்டாரு. சோ நம்ம இன்னைக்கு என்ன பத்தி படிக்க போறோம்? வாடாமலர் நாவலின் சிக்கல் தான் பார்க்க போறோம். சரி, வாடாமலர் நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சிக்கல் தான் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வந்து 2 சிக்கல் தான் வந்து நம்ம கவனிக்க போறோம். முதல் சிக்கல் என்றால் என்னன்னு பார்ப்போம். சிக்கல்னா பாத்தீங்கன்னா ஒரு செயலில் அல்லது நிகழ்வில் ஏற்படும் தடைகள், பிரச்சனைகள் அல்லது குழப்பமான நிலை, அதாவது ஒரு காரியம் சரியாக நடைபெறாமல் தடைபடும் காரணம் தான் சிக்கல். சரி, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிறுகதையிலும் சரி நாவலும் சரி ஒரு சிக்கல் இல்லாம இருக்காது. அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருந்தாதான் அந்த கதையோட்டமே போகும். சும்மா வந்து சிக்கல் இல்லாம ஒரு நார்மல் ஒரு கதை போனுச்சுன்னா அது வந்துட்டு படிக்க வந்து சுவாரஸ்யமாவே இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாவல்லையும் சிறுகதையிலும் ஒரு சிக்கல் இருந்தாதான் அந்த கதையோட்டம் வந்து சரியா போகும். அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் சிக்கலை பார்ப்போம். The foundation of our trust shattered in a single moment. சரி, இந்த காணொளியை பார்த்துட்டு இது என்ன சிக்கலா இருக்கும்னு சொல்லி நீங்க பாருங்க. சரி, இது என்ன இந்த காணொளி பார்க்கும்போது என்ன சிக்கலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இது வந்து அப்ப நீங்க வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு சண்டைன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க வந்து வாடாமலர் நாவலோட தொடர்பு பற்றி பாருங்களேன். என்னவா இருக்கும்னு யாருக்கு வந்துட்டு இது முதல் சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான். தானப்பனுக்கும் சரியா சொன்னீங்க. சரி, இந்த மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் வந்து ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? தானப்பனுக்கும் கனகத்திற்கும். கனகம் வந்து வேறொரு ஆணோட தொடர்பு. ஆமா, சரியா சொன்னீங்க. வேற யாராச்சும் என்ன வேற காரணமா இருக்கும் அவங்க 2 பேத்துக்கு ஒரு மனக்கசப்பு? ஆமா, சரி, வேற ஏதாச்சும் வேணும்? நீங்க சொன்ன விடையெல்லாம் வந்து சரிதான். ஓகே, ஏன் வந்து இவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தானப்பன் வந்துட்டு ஒரு கட்சியில அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு அவருக்கு ஒரு நண்பர், அவர் வந்து வச்சிநாதன். ஸோ அவங்க நண்பரை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவிக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இப்போ இவங்க வந்து மனைவி கூட அறிமுகப்படுத்தினாலும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவர் கூட வந்துட்டு நிறைய தொடர்பாடல் பண்ண ஆரம்பிச்சோட வந்துட்டு அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அது வந்துட்டு தானப்பனுக்கு வந்து தெரியாம போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மனைவி வந்துட்டு அவங்க நண்பர் கூட வந்து பேசிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வரப்ப இந்த மாதிரி வந்து கனகம் வந்துட்டு அவங்க நண்பர் வச்சிநாதனோட பேசிட்டு இருக்கும்போது தெரிய வரப்ப அவருக்கு அது ஒரு கவலையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பை வந்து ஏற்பட்டுரும்.
ஸோ மனக்கசப்பு ஏற்பட்டோன்னே அதோட இதை பாருங்க, மனைவி கனகம் வச்சிருந்தாலுடன் நெருங்கிய பழக்கம் கொண்டிருப்பது தானப்பனுக்கும் தெரிய வருகிறது. இதனால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்படவே தானப்பன் அவளை தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இதுதான் அது ஒரு விளைவா இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, இன்னொரு விளைவு ஏற்பட்டிருக்கும். அது என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் மனக்கசப்பு சரி, அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு முதல் பாத்தீங்கன்னா அந்த சிக்கலா இருக்கும். அது வந்து மனக்கசப்பு ஏற்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து காரணமா இருக்கும். இந்த ஒரு காரணத்தால தான் வந்துட்டு விளைவா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. இதுதான் வந்து முதல் சிக்கலோட தொடர்ச்சியா இருக்கும். சரி, இரண்டாவது சிக்கலுக்கு போயிடலாமா? இந்த காணொளி பாக்குறப்ப என்ன சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் முடிஞ்சிச்சு. இதை வச்சு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு சிக்கலா இருக்கும்னு? யாரு வந்துட்டு வீட்டை விட்டு போயிருவா அந்த கதையில? இல்ல, முதல்ல வந்து தானப்பனும் கனகை பத்தி பார்த்தோம். இப்ப இன்னொரு சரியா சொன்னீங்க. வந்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பூங்கொடி வந்துட்டு குழந்தை வேலை வற்புறுத்தி தனி குடித்தனுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. குழந்தை வேலின் மனைவி தனி குடித்தனு அழைத்து செல்லுதல். சரி, ஏன் வந்துட்டு அவங்க தனி குடித்தனம் அழைச்சு செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது காரணம் என்னவா இருக்கும்? அவங்க கூட்டு குடும்பமா இருக்கிறது பிடிக்கல. ஆமா, அதுவும் சரி. வேற என்ன வேற ஒரு காரணம்? சரி, ஓகே, நீங்க சொன்னதான் சரிதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, தானப்பன் இவர்கள் வீட்டில் உணவருந்துவதால் மருமகனின் சொத்து வீண் செலவாகிறது என்று கணித்ததால்தான் பூங்கொடியின் பெற்றோர் தனி கொடுத்தன வைக்க திட்டம் தீட்டியுள்ளனர். நீங்க சொன்ன விடலாம் சரிதான். இது வந்துட்டு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூங்கொடி, அதாவது தானப்பனோட தங்கச்சி சுடர்வெளி இருக்காங்க, அவங்க கூட வந்துட்டு முதல்ல அறிமுகமாகும் போது அது நல்ல ஒரு நட்பா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா வந்துட்டு தானப்பனோட தங்கச்சி சுடர்வெளி அடிக்கடி வந்து வீட்டுக்கு வர்றது, அவங்களோட அதாவது பூங்கொடியோட மாமியார் கூட வந்துட்டு நெருக்கமா இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகுது. இது வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து பாக்குறப்ப அவங்க வந்துட்டு விட்டுட்டாங்க. அப்படியே போக 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 ஒரு விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப இதாகணும்னு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இது வந்துட்டு சரிப்பட்டு வராது சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வந்துட்டு பூங்கொடியோட அப்பா என்ன பண்ணிட்டாரு, இதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க யாரு குழந்தைகளும் அடிக்கடி வந்துட்டு பணத்தை வந்து செலவிடுறதை பார்த்துட்டோம்னா அவருக்கு வந்து பிடிக்காதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சது, தன் மகளை வந்துட்டு தனி கொடுத்தனுக்கு அனுப்பனோட இவர் தான் வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க தனி கொடுத்தனுக்கே போக ஆரம்பிப்பாங்க. இதோட விளைவா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன சரிதான். வந்துட்டு இதனால வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு விருப்பப்பட்டு வந்திருக்க மாட்டாரு. குழந்தைகள் வந்துட்டு பூங்கொடி வந்துட்டு வற்புறுத்தினாலதான் வந்துட்டு வந்தனால அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைகள் தான் ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சு என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாரு. இதுதான் வந்துட்டு விளைவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து சிக்கல். இதுதான் வந்துட்டு அந்த சிக்கலோட காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட விளைவு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதா இதுல வந்து குழந்தைகள் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. இதுல கிடைச்ச விளைவு வந்துட்டு இதுதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இரண்டு சிக்கலும் விளக்கமா புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம நடவடிக்கைக்கு போயிடலாமா? சரி, நான் வந்து இரண்டு சிக்கல் இருக்கனால இரண்டு குழுவை நம்ம பிரிச்சுக்கலாம். இங்க ஒரு குழு, இங்க ஒரு குழு. சரி, நான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு சிக்கலோட ஒரு படத்தை தருவேன் இரண்டு குழுக்கும். அதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு பேப்பர் கிடைச்சிருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்லி கொடுத்த அந்த சிக்கலை எழுதிட்டு அதை நீங்க சுருக்கமாவும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்.
எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு அந்த சதுரங்க பெட்டி இருக்குல்ல, அந்த சதுரங்க பெட்டியில வந்துட்டு நீங்க வந்து ஒட்டணும். வந்து முன்னுக்கு வந்து விவரிக்கணும். நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூகிச்சுட்டு எழுதிட்டு நீங்க சுருக்கமா எழுதினா கூட பரவாயில்ல, நீங்க முன்னுக்கு வந்து விவரிக்கலாம். சரி, எழுதிட்டீங்களா? இரண்டு குழுல இருந்து யாராச்சும் 2 பேர் வந்து முன்னுக்கு வந்து அந்த படத்தை காட்டி அந்த சிக்கல் என்னவா இருக்கும், அந்த சிக்கலோட காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி வந்து விளக்குங்க. சரி வாங்க. சக்தி, பாலிஷா, நீங்க அந்த சுருக்கமா எழுதினா போதும், முன்னுக்கு வந்து விவரிக்கலாம். சரி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தானப்பனும் கனகம் வந்து சண்டை போடுறாங்க, மனக்கசப்பு ஏற்படுத்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனகம் வந்து வச்சிரநாதனோட தொடர்புல இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு சண்டை போடுறாங்க. இது வந்துட்டு நீங்க சிக்கல் முதல் சிக்கல் இதை ஒட்டிட்டு காரணம் எதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் படத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுரங்க பெட்டியில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா படம் வந்து நீங்க மேல ஒட்டிட்டு வந்துட்டு அந்த சிக்கல் என்னவா இருக்கும் பார்த்துட்டு காரணம் என்னவா இருக்கும். அப்ப நீங்க இதை ஒட்டுறப்ப வந்து நீங்க எப்ப வேணாலும் அடிக்கடி வந்து பாத்துக்கலாம். அதுக்காக தான். அடுத்து சக்தி. இந்த படம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பூங்குடி குமரவேல் தனி கொடுத்துட்டு போறாங்க. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, சொத்துக்கு செலவாகுதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால தனி கொடுத்துட்டு போறாங்க. சரியா சொன்னீங்க. இது நீங்க இங்க வந்துட்டு காரணம் எதுன்னு பார்த்துருக்கீங்க. சரி, இந்த முதல் நடவடிக்கை எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இதுல வந்துட்டு என்னென்ன சிக்கல் என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களால யூகிக்க முடியுதா? சரி, இது வந்துட்டு அவங்க சரியா ஒட்டல. இது வந்து சுருக்கமா தான் எழுதியிருக்காங்க. இதுல வந்து இது நம்ம முழுமையா எழுதுனா வந்துட்டு இது நம்ம எப்ப வேணாலும் நம்ம இதை எடுத்து படிச்சு பார்க்கலாம். நான் வந்துட்டு இங்க கொடுக்குறேன். அப்ப நீங்க ஒரு நாளா வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சரி, அடுத்து வந்துட்டு இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு நான் வந்து 3 கேள்விகள் வந்து குயிஸ் வாரியா வந்து கேட்க போறேன். ஓகே, முதல் கேள்வி வந்துட்டு குழந்தைவேலி மனைவி குழந்தைவேலி தனி கொடுத்தனம் அழைத்து சென்றதுக்கான காரணத்தை விளக்கு. என்னவா இருக்கும்? யாராவது ஒருவர் வந்து எழுதி என்னவா இருக்கும்னு சொல்லி முழுமையா அதை விளக்க முடியுமா? லீலாவதி சொல்லுங்க. முதல் காரணம் வந்து சுடர்விழி வந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றது, அவங்க மாமியாரோட நல்ல உறவுல இருக்கிறது. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாலும் போக போக அதில் அவங்களுக்கு அதிக அளவு விருப்பம் இல்லை. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து குழந்தைகள் வந்து தன் சொத்தை வந்து ரொம்ப இதுக்கே அவர் நண்பர் அவங்க இதிலே செலவு பண்றாரோங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த குழந்தைகள் மனைவியோட தந்தைக்கு வந்தனால அவர் வந்து தனி கொடுக்கணும் அனுப்பணும். சரியா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா தானப்பனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையில் மனக்கசப்பு ஏன் ஏற்பட்டது என்பதை விளக்குவோம். சரி, இதோட நம்ம வகுப்பை
புரிஞ்சுச்சா? சரி, இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த பாடத்துல மட்டும் நம்ம இதை படிக்க மாட்டோம். நம்ம வந்து இதை வந்து அண்ட் பசம்னாயிலையும் வந்து பிளாட்னு சொல்லி நம்ம படிப்போம். அதுலயும் வந்துட்டு சிக்கல் மசாலான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அதுலயும் நம்ம வந்து இதை படிப்போம். இந்த பாடத்துல மட்டும் தான் நம்ம படிக்கணும் இல்லை. நீங்க அந்த பாடத்துல கவனிக்கும் போது அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து இது வேறுபடுத்தி தெரியுதா? சரி, அவ்வளவுதான். அடுத்த வகுப்பில் வந்துட்டு நம்ம இதோட சிக்கலின் அமைப்பை வந்துட்டு கவனிக்கலாம். சரியா? நன்றி.